இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு 1/2 கிலோ அரிசிக்கு ஒரு 4 பெல்லாரி வெங்காயம் போல் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். எண்ணெய் அளவாக சூடு ஏறி வரும்போது நம்ம வெங்காயத்தெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கணும். நல்லா கலர் மாதிரி வந்திருக்குது, வெங்காயமும் நல்லா வெந்து சுருங்கி வந்திருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருளாக சேர்த்துடலாம். நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் போல் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 4 மிளகாய் போல் எடுத்து வச்சுருக்கிறேன். மஷ்ரூம் பிரியாணிக்கு காரம் நல்லா கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த தக்காளி 2 தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்துருக்கிறேன். இதை வந்து நீளவாக்கில் கட் பண்ணி இதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வதக்கி விடணும். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் குழைய வதங்கி வரணும். அந்தளவுக்குமே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இதில் நம்ம சேர்க்கறதுக்கான மசாலா பொருள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துடலாம். இது வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்காது, கலர் வரும், அதுக்காக நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கிறோம், கரம் மசாலையும் கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும். அதனால் காரத்தோட அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசிக்கு இது சரியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடணும். இந்த மிளகாத்தூளாக சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் கலந்து விடணும். மஷ்ரூம் நல்லா மிக்ஸ் ஆகப்போ கலந்து விட்டுடணும். கலந்து விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். மூடி போட்டு விட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ஓப்பன் செய்யலாம். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். இந்த மஷ்ரூம் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்குது. இப்போ ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக புதினா தழையை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுத்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ரைஸ் வந்து உள்ளே சேர்க்குறேன். நான் எடுத்துருக்கிற அரிசி பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி, கொஞ்சம் நல்லா நின்று வேகும், கொஞ்சம் பழைய அரிசின்னு சொல்லுவாங்க. அதை போல் ஒரு புழுங்கல் அரிசி தான் வந்து இன்றைக்கி ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சு தண்ணியெலாம் வடித்து எடுத்துருக்கிறேன். அந்த ரைஸை வந்து இது உள்ளே சேர்த்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுருக்கிறேன். அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுருக்குன்னு சூடு இருக்கிற தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்போ நான் சேர்க்குறேன். ஒரு 2 டம்ளர் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஆல்ரெடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம் வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு. அதுக்கு தகுந்தப்பல உப்பு சேர்த்துடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுடலாம். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்து வந்துட்டு இருக்குது. இப்போ நல்லா கை நிறைய புதினா தழையை உள்ளே சேர்த்துடலாம். பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழம் எடுத்து அதை கட் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். நம்ம குக்கர் மூடி போட்டு விட்டுடலாம். 3 விசில் வந்ததும் கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் செஞ்சிடலாம். நம்ம பாசுமதி ரைஸில் செஞ்சால் எந்த அளவுக்கு ஃப்ளேவர் இருக்குமோ அதே ஃப்ளேவரோட மஷ்ரூம் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு.